தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு மக்கள்கிட்ட சொன்ன வாக்குறுதியை போல மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதை தீர்க்கக்கூடிய விஷயங்களை தான் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதே போல் அடிப்படை வசதியான சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள் மற்றும் திரைவிளக்குகள் போன்ற முக்கியமான பிரச்சனைகளுக்கு தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதே போல் போதை ஒழிப்பு, போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டுங்கிற முனைப்புடன் செயல்பட்டு இருக்கிறோம். நமது கோவையின் அடையாளமாக இருக்கக்கூடிய கல்வி, மருத்துவம் மற்றும் தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ், அதுலேயும் முக்கியத்துவம் செலுத்தி அதற்குண்டான பணிகளும் அதற்குண்டான கம்பெனிஸ்கிட்டையும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். தேவையான அடிப்படை விஷயங்களும் சரி, முன்னேற்றத்துக்குண்டான பாதைகளும் சரி, இன்றைக்கி மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கக்கூடிய பணிகளும் அதற்கு தேவையான வழிமுறைகளும் அதிகாரிகளோட கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே சொன்னது போல மக்களுக்கு இப்போதைக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு உண்டான வளர்ச்சி திட்டங்களுக்கு உண்டான செயல்பாடுகளும் கொடுத்துருக்குறோம். டிராஃபிக் ஜாம் நம்முடைய இப்போ அதிகமாக கோவை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கி போக்குவரத்து நெரிசல் தான் அதிகமாக சந்திக்கக்கூடிய பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. சென்னைக்கு அடுத்தபடியாக இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கோவை டிராஃபிக் ஜாம் ரொம்ப கிட்ட வச்சுட்ருக்குன்னு சொல்லலாம். அதில் கோவையோடைய ஒரு பிரதிநிதியாக சொல்லிட்டு இப்போ அதிலே வாழ்ந்துக்கூடிய ஒரு நபராக சொல்லும் பொழுது நிச்சயமாக போக்குவரத்து இடைஞ்சல்கள் ரொம்பவே இருக்குது. அதற்கு உண்டான மாற்று தீர்வுகளும் செயல்பட்டு இல்லை, பல்வேறு துறையில் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு உண்டான தேவை சொல்லுங்க. எதாவது சாத்தியப்படும், இன்றைக்கு எதாவது மக்களுக்கு தேவை இருக்குதோ அது சம்பந்தப்பட்ட அலுவலகத்துடைய நிபுணர்களிட கலந்து ஆலோசனை செய்து எது சாத்தியப்படும், சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடியது, அதே போல் அதனால் பயனாளிகள் எத்தனை பேர் பயனடைவார்கள் என்பதையும் கலந்து ஆலோசித்து தான் அதுக்கு உண்டான முடிவுகள் தேவைகளை பொறுத்து தான் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அது எல்லாமே பிரித்து பார்த்துட்டு அதாவது எல்லா துறைக்கு உண்டான தேவைகளும் வந்து கலந்து பேசிகிட்டு இருக்கோம் சார். அது அறிவிப்புகள் வரும்போது அதை நம்ம பேசலாம் சார். ஸோ எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இல்லை, கோவைகளோட அனைத்து வளர்ச்சிக்கு உண்டான தேவைகளும் சேர்த்து அதுக்கு உண்டான பட்ஜெட்டுக்கு தான் நாங்கள் இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிறோம். அது முதலமைச்சர் கவனத்துக்கு சென்று அதை அறிவிப்பு வரும். கோவை மாநகராட்சியில் அடிப்படை சேவைகள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது நடைமுறை இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து சிஎம் செல் உங்கள் மூலமாக ஒருத்தர் புகார் கொடுத்து நேற்றுலேருந்து ஆன்லைன் மூலமாக குடிநீர் இணைப்பு எல்லாத்தையும் பெற முடியுங்கிறத சாத்தியப்படுத்திருக்கீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? மக்கள் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? லஞ்சம் இல்லாமல் இல்லாத டிரான்ஸ்பரண்ட் இது கிடைக்கும்னு எல்லாம் நம்புறாங்க. நிச்சயமாக மாண்பு முதலமைச்சருடைய பார்வை மக்களுக்கு உண்டான சேவை செய்வது தான். அது அனைத்து துறைகளும் சரி, இந்த துறை அந்த துறை எல்லா துறையிலிருந்து மக்களுக்கு உண்டான முழுமையாக சேர்ந்து செயல்படணுங்கிறது தான் மாண்பு முதலமைச்சருடைய பார்வையாக இருக்குது. அதனுடைய முன்னேற்பாடுகள் நீங்கள் சொல்வது போல் உங்களுக்கு எல்லா விதமான தேவைகளும் ஆன்லைன்லேயே செயல்படுத்தும் பொழுது அதே போல் அதுக்கு ஒரு கால நினைச்சு குறிப்பிட்ட தேதிக்குள்ளார அதை வந்து செயல்படுத்தி கொடுக்கணுங்கிற ஒரு இது செஞ்சுருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம் தான். நிச்சயமாக முதல்வர்களுக்கு பொதுமக்கள் எல்லாரும் வந்து நன்றி தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவை மாவட்டத்துக்கு மட்டும் என் துறையை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட நலத்துறையை சார்ந்த அனைத்து மாவட்டங்கள், அதாவது அனைத்து 38 மாவட்டங்களுக்கு உண்டான துறையாக தான் இருக்குது. குறிப்பிட்ட கோவை மாவட்டத்துக்கு மட்டும் பிரித்து பார்க்கக்கூடாது. துறையிலிருந்து கிட்டத்தட்ட 1363 ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அதில் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய தான் இருக்குது. அனைத்து மாணவர்களுக்கு உண்டான தேவைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த வாரம் கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சர்ப்ரைஸ் விசிட்டாக 2 மாணவர்கள் விடுதி, சமூக நீதி விடுதிக்கு வந்து ஆய்வு செஞ்சார். அங்கே இருந்தக்கூடிய நிறை குறைகளை மாணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதற்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதியாக போய் பார்த்துட்டு ஏன் இதெல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் மேம்படுத்தலாமே, உணவு தரத்தை மேம்படுத்தலாமே அப்படிங்கிற அவரே அவர் பர்சனல் இன்ட்ரெஸ்டாக பண்ணணுங்கிறது அவரோட ஆர்வமாக இருந்தது. அதனால்
ஆம், இன்றைய மாணவர்கள் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாக்க கொடுக்க வேண்டிய அவசியம் நம்ம அரசுக்கு இருக்கு என்பதை உணர்ந்து அவராக தானா முன் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. மாணவர் ரொம்ப வரவேற்பாக இருக்குது. நாங்கள் சென்ற இடங்கள்லாம் மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு சிஎம் சார் எங்ககிட்ட வந்து ஒரு யதார்த்தமாக வந்து எல்லாமே எங்ககிட்ட வந்து கேட்குறாரு, என்னன்னு உங்களுக்கு சரியா இருக்கான்னு சொல்லி கேட்டார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நாங்கள் தேர்ந்தெடுத்த தலைவர் நல்ல தலைவர் தான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையை சேர்ந்த பல்வேறு செயல்பாடுகள் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப். அப்புறம் அது வந்து தொடர்ந்து செயல்படுத்தக்கூடியது. அதே போல் அதை அதிகப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளும் கோரிக்கைகளை வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லோன்ஸ் டேப்செட்கோ மூலியமாக வழங்கக்கூடிய கரையமாடு கடனாக இருக்கட்டும், தொழில்துறைகளாக இருக்கட்டும், குரூப்ஸ் அதாவது மகளிர் சுய உதவி குழு கடனாக இருக்கட்டும், எல்லா இதுலேயும் செயல்பாடுகள் செயல்பட்டுருக்கோம். அதுக்குண்டான பயனாளிகள் அதிகமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களும் வகுத்துட்டு இருக்கோம் சார். கூடிய வரையில் எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும். அதாவது தேவைக்கேற்ப எந்தெந்த மாவட்டங்களுக்கு தேவை இருக்குது என்பதை வந்து ஒரு எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ அதற்குண்டான முக்கியத்துவத்தை அளித்து செயல்படுத்தப்படும். சார், இப்போ மினிஸ்டர் இருக்கீங்க, இருந்தாலும் முதல் நீங்கள் ஒரு ரசிகர் மன்ற தலைவர் மாவட்ட தலைவர் பெரிய பொறுப்பில் இருந்திருக்கீங்க. நாளைக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது, முதல்வர் நடித்த கடைசி படம். இது எமோஷனலாக எந்த அளவுக்கு நீங்கள் அதை பார்க்குறீங்க? ஸோ என்னுடைய 17 17 வயசு இருக்கும். ஒரு ரசிகனாக இன்றைய மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு கூட வந்து வந்தேன். ஒரு கிளைய மன்றத்திலேருந்து ஒரு சாதாரண ரசிகனாக வந்த பொழுதும் கூட அவருடைய பாதையில் பின்பற்றி வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தருணத்திலையும் அவருடைய பாதைகள் தான், அவர் வகுத்து கொடுத்த பாதையில் தான் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலே மாவட்ட தலைவராகவும் ரசிகர் மன்றத்திலையும் மக்கள் இயக்கத்திலையும் தமிழக வெற்றி கழகம் தோற்றுவித்த காலத்திலிருந்து மாவட்ட செயலாளராகவும் செயல்பட்டிருக்கிறேன். இன்று வடக்கு சட்டமன்ற தொகுதி மக்களால் இன்று வடக்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அமைச்சரவில் அவர் வழங்கிய பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராகவும் இன்று வந்தாலும் என்னுடைய முதல் அடையாளம் மாண்புமிகு முதலமைச்சருடைய ரசிகன் என்கிற ஒரு அடையாளம் எனக்கு எப்பயுமே அது மாறாது. 17 வயசுலேருந்து 47 வயசுக்கு ரசிகனாகவும் ஒரு தொண்டனாக இருந்துட்டு இப்போ வந்து இதுலேருந்து மாறக்கூடிய எண்ணங்கள் இல்லை. அதே போல் அவர் வகுத்து கொடுத்த பாதை, அவர் எனக்கு வழங்கக்கூடிய பொறுப்பையும் சரியான முறையில் செயல்படுத்துவேன். அதனால் என்னோட அடையாளம் எப்பயுமே அவருடைய பாதையில் நல்லபடியாக செய்வேன். அது மட்டும்தான் என்னுடைய முதல் சார். அது நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடியே அதை வந்து ஆன்லைனில் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்படி ஆயிருந்தாங்க கூட யாருமே, பெரும்பான்மை மக்கள் அந்த படம் யாருமே பார்த்த மாதிரி தெரியல. உதாரணத்துக்கு என்னுடைய மகன் கூட பேசுவேன், என்னடா இது மாதிரி வந்துச்சு, யாரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்களான்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா ஒருத்தர் கூட பார்க்க கிடையாது, எல்லாருமே தேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிருக்காங்க, அதை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது முதல் காட்சியை பார்க்கணும்னு இன்னைக்கு தேட்டரில் அலமோதக்கூடிய கூட்டங்கள் இருக்குது. எங்கெங்கே உங்களுக்கு தேட்டரில் உங்களுக்கு டிக்கெட் ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணால் எல்லா பக்கமும் டிக்கெட் தீர்ந்துருச்சுன்னு தான் சொல்லக்கூடிய நிகழ்வு இருக்குது. ஸோ என்றைக்குமே தலைவரை ஒரு தலைவராக மட்டும் உணர்வுபூர்வம் மதிக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து முதலமைச்சர் அவர் சேர்த்திருக்காரு. அது பார்க்க நிகழ்ச்சியாக இருக்குது. அதனால் எப்படி வந்தாலும் அவரோட படத்தை மரியாதையாக தேட்டர் தான் பார்ப்போன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான ஒரு கூட்டம் அவர் சேர்த்து வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். எப்படியோ படம் பார்த்தா போதுன்னு இல்லாமல் இப்படிதான் பார்ப்போம்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடோடு இருக்காங்க. இந்த கட்டுப்பாடு எத்தனை இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் ஒரு கட்டுக்கோப்பானவர்கள் சொல்றதுக்கு உதாரணம் இது ஒன்னே போதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது நல்ல வழிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர். அவருடைய தொண்டனாக இருப்பதும் அவருடைய வழி பின்பற்றுவதும் மிகவும் பெருமையான தருணமாக எனக்கு கருது. சார், ஏற்கனவே இருந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தால் எல்லாருமே என்னை போய் ட்ராவல் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான பணிகள் எப்பவுமே செய்யக்கூடிய ரசிகர் மன்றத்துக்கு உண்டான பணிகளும் அவங்களும் வந்து அவருடைய கடைசி படம் நல்ல விதத்தில் செயல்படுத்தணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. செயல்படுத்தக்கூடிய பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க சார்.
சார் வழக்கமாக 2 தேட்டரில் பார்ப்பேன். அப்படியே அதே போல் தான் இந்த அளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் பார்க்கணுன்ட்டு. முதல் காட்சி சொல்கிறேன், கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே தேட்டரில் தான் பார்ப்பேன். நிச்சயமாக மாலில் பார்க்க மாட்டேன். தேட்டரில் தான் இத்தனை வருஷமாக பார்ப்பேன். அது எப்போயும் தேட்டரில் தான் பார்ப்பேன். மாலில் அந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸ் அந்த இதெல்லாம் இது கிடையாது. தேட்டர் எல்லாம் பார்ப்பேன். ஏற்கனவே அந்த காலங்களில் வந்து புதிய திரைப்படங்கள், நட்சத்திர நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்களுக்கு வந்து பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது, அந்த மேலதாங்கள் வாங்க அந்த தேட்டரில் ஒரு அட்ராசிட்டி பண்ணக்கூடாதுன்ற ஒரு தேட்டருக்குள்ளார எந்த ஒரு இதுவும் நடக்காது சார். ஆனால் அதே போல் வெளியே வந்து கொண்டாட்டங்கள் ரசிகர்களாக வந்து யாருக்கு பொதுமக்களுக்கும் பாதசாரிகள் யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாத கொண்டாட்டங்கள் இருக்கிறத வந்து நாங்கள் அனுமதியோட முறையான அனுமதி பெற்று செய்வோங்கிறது. மற்றபடி யாருக்கு தொந்தரவு இல்லாத வகையில் எங்களுடைய கொண்டாட்டங்கள் எப்பயுமே இருக்கும். இப்போ மட்டும் இல்லை, நாங்கள் ரசிகர் மன்றமாக இருக்கும்பொழுது கூட எந்த ஒரு பொதுமக்களுக்கும் யாருக்கும் இடையூறு இல்லாத ஒரு கொண்டாட்டங்களும் செயல்பட்டு இருந்தோம். அதுவும் அதுக்குண்டான அறிவுறுத்தல்களும் நாங்கள் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் நாங்கள் அறிவுறுத்தல் சொல்லியிருக்கோம் சார். நாளை நாள் தான் உங்க தலைவருடைய இறுதி கொண்டாட்டமா இருக்க போகுது திரைப்படத்தை பொறுத்தவரை. அது எந்த அளவுக்கு இனி படங்களே வராதுங்கிற சூழல் சார். அதான் சார், ஒரு நண்பர்கிட்ட நான் பேசியிருந்தேன். ஜனநாயகன் படம் வரலன்னு வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் தினம் நான் ஜனநாயகன் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து சினிமாவில் பார்த்த ஒரு ரசிகனாக இருந்தாலும் இன்னைக்கு அவரை வந்து பொது இடங்கள்லேயே பார்க்கக்கூடிய சூழ்நிலை கிடைச்சிருக்கு. மக்களுக்கு உண்டான சேவையாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதனால் நாங்கள் எங்களுக்கு உண்டான இதை அதில் சினிமாவில் பார்க்க முடியலன்னா கூட எங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு விதத்தில் ஒரு வருத்தங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அதை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு உண்டான சேவைகள் செய்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்போ தலைவர்கள் வரனால ஒரு சினிமாவில் ஒரு சின்ன இழப்பு ஏற்பட்டாலும் நாட்டுக்கு தேவை என்கின்ற பொழுது அதை அனைவரும் மக்களும் ஏற்றுக்கொள்ள நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இன்னும் அவர் வந்து ஒரு நடிகராக தான் இருக்காரு. அவர் வந்து திரைப்படத்தில் நடிச்சுட்டு இருந்தாரு, இப்போ நடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் இல்லையா? அந்த விமர்சனத்தை ஒத்த மாதிரி உங்களுடைய கருத்து வந்து ஜனநாயகனை பார்க்கலான்னு இருந்தால் ஜனநாயகன் நாங்கள் நேரிலேயே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. கருத்து வந்து இல்லை சார், ஜனநாயகன் அதாவது ஜனநாயகன் நீங்கள் டைட்டில் தான் பார்க்குறீங்க, அதில் உள்ள அர்த்தத்தை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஜனங்களுடைய நாயகனாக இன்று விளங்கி கொண்டு இருக்கிறார் என்பதை அதை சொல்ல வந்தேன். நீங்கள் ஒரு ஒற்றை பார்வையில் இருக்கிறவங்க அது அப்படிதான் தெரியும். நாங்கள் பொதுவான பார்வையில் தான் சொல்கிறேன். இல்லை, எதிர்கட்சிகள் இன்னும் அவங்க விமர்சனங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். அதற்குண்டான முயற்சிகள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க உண்மையான விமர்சனங்களை வந்து அவங்க எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் எடுத்து சொல்லக்கூடிய உண்மையான எதுக்கும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் வந்து அவங்களே புறநானூற்றி சொல்லக்கூடிய வகையில தான் இருக்குது. 60 நாள் ஆட்சியில இன்னும் அவங்க வந்து கதறிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் 5 வருடங்கள் மட்டுமில்லை, இனி வரக்கூடிய அனைத்து காலங்களும் முதலமைச்சரோட ஆட்சி தான் வரப்போகுது. அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பலத்தை அதிகப்படுத்திக்க சொல்லுங்க. ஏன்னா பேசுறதுக்கு நான் இன்னும் அவங்களால அது மட்டும்தான் செய்ய முடியும். முதலமைச்சர் ஆட்சி மக்களுக்கு உண்டான ஆட்சி, மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் போகிற பக்கம் பேசுகிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஆட்சியாக இருக்குது. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அவருக்கு நாங்கள் ஓட்டு போடலைங்கிற ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அவங்களே வருத்தப்படுறாங்க, நாங்கள் போடாமல் விட்டுட்டோங்க, நிச்சயமாக அடுத்த முறை அவருக்கு தான் போடுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு ஆட்சி செயல்படுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் பெருமையாக சொல்கிறாங்க. இது உண்மையாக மக்களுடைய ஆட்சி, மக்களுடைய அவங்களோட கருத்துக்களை தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். நான் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கும் இல்லை, கட்சியை சார்ந்த எங்களுக்கும் இல்லை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க வீட்டுல இப்ப ஒத்துக்கிட்டாங்கன்னு இல்லை, சமூகத்துல தான் நீங்க போஸ்ட் எடுத்து போறது, ரசிகர் மன்றமா மன்றத்துல போட்டு வைக்கிறது, இதெல்லாம் பார்த்து நிறைய விமர்சனங்களை சந்திச்சிருப்பீங்க. அது ஆரம்ப காலகட்டங்கள்ல அதை நீங்க சொன்னப்போ விமர்சனங்களை சந்திச்சது உண்மைதான். பொதுவாக வீட்டில் கூட அதெல்லாம் வந்து என்னப்பா இதெல்லாம் ரசிகர் மன்றம் அதெல்லாம் போனால் எப்படிப்பா இருக்க முடியும், அதெல்லாம் நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி தப்பான ஒரு பாதையாக தெரியல. முதல்ல ரசிகர் மன்றம்னு ஆரம்பிக்கும் பொழுது எப்படி பண்ணணும், ஏதாவது பணம் டெபாசிட் பண்ணுங்களா, என்ன வழிமுறைகள் தெரியாது. அப்போதான் வந்து பள்ளி கல்வியை முடிச்சுட்டு நான் வந்த பீரியடில் நான் அப்போதான் ரசிகர் மன்றம்னு போகும்போது வழிமுறைகள் தெரியாமல் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் உங்கள் பகுதியில் எந்த பகுதியில் நீங்கள் போர்டு வைக்கிறேன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பகுதி மக்கள்கிட்ட முதல்ல அனுமதி வாங்கிக்கிங்க. அந்த பகுதி மக்களுக்கு உங்களால் முடிஞ்சது, உங்களை 1000 ரூபா முடிஞ்சால் ஒரு 10 பேருக்கு வேட்டி படம் வாங்கி கொடுங்க, இல்லை 100 ரூபா தான் முடியுமோ ஒரு 10 பேருக்கு ஒரு நோட்டு இது வாங்கி கொடுங்க. ஸோ எப்படி உங்களுக்கு முடியுமோ பண்ணுங்கன்னாங்க. நான் அந்த பகுதி மக்களுக்கு உங்களுக்கு தேவைகள் என்னன்னு கேட்கும் பொழுது அவங்க எங்களுக்கு இந்த இடத்துல சாக்கடை வசதி இல்லை, நாங்கள் எங்களுடைய கலைஞர் பூரா எங்களை ரோடு நடந்து போகிற சாலைகள்லாம் இப்போ மண் ரோடாக தான் பிரிஞ்சுது, அங்கே தான் நிற்கிது, எங்களை ரோடு கிராஸ் பண்ணி போகிறக்கு ஒரு பைக் மட்டும் வாங்கி கொடுங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னாங்க. அதை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம்.
அது செஞ்சு கொடுத்தோன்னா முழு எங்களுடைய அன்னைக்கு ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணுறது அனைத்து வேலைகளும் பொதுமக்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களே பொதுவாக பல வேலைகள் வந்து செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை நல்லபடியாக வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். அப்போ முடிவு பண்ண ஒரு நல்ல தலைவருக்கு பின்னாடி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நமக்கு நல்வழி காட்டுறாரு. அன்னைக்கு முடிவு பண்ணி சந்தோஷமாக செஞ்சோம். அதன் பிறகு ஒரு வருஷத்துலேயே என்கிட்ட வந்து இதெல்லாம் வேணுமான்னு கேட்டவங்களே என்னோட ரசிகர் மன்றத்தில் நான் இருந்த ரசிகர் மன்றத்தில் ஒரு பொறுப்பு வாங்கி நானும் செயல்படுறேங்கிற அளவுக்கு வந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட செயல்பாடுகள் இருந்தது. அதெல்லாம் ஒரு மக்களுக்கு போய் ரீச் ஆகும் பொழுது ஒவ்வொருத்தங்களா சொல்கிறவங்க பேசுனவங்க எல்லாமே திரும்பி வந்தவங்க தான். எங்கள் தளபதி சொல்லியிருப்பாரு, எதிரிகள்லாம் வந்து முன்னாள் எதிரிகளாக இப்போ எங்கள் கூட்டத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறது போல் அவர் வேண்டான்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மக்களுக்கு உண்டான தேவைகளை புரிஞ்சு செய்யக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே பார்த்துட்டு அவர் பின்னாடி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கூட என்னையும் பயணம் செய்யணுங்கிற ஒரு ஆசைப்பட்டுருக்காங்க. இதுதான் அவருக்கு உண்டான வெற்றி. அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. நிச்சயமா எல்லாம் நல்லா இருக்கும். கோவை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர் கட்சியினுடைய செயல்பாடு பிடிக்கலன்னு சொல்லி வெளியே இருந்தாரு. மேலும் என்னோட 25 பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் வெளியே வருவாங்க. வெளியில பேசிட்டு அவர் வந்து தாவேக்காக போயிட்டு அந்த மாதிரி திமுக மற்ற அதிமுக கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இளைஞர்கள் இருக்காங்க, யாராவது பேச்சுவாங்க சார்? அதற்குண்டான எந்த ஒரு இது இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொன்னது பற்றி எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான இந்த தகவலும் எனக்கு வரல. ஃப்ராங்காக சொல்கிறேன். அதே போல் இன்றைய முதல்வர் நமது மாண்பு முதல்வர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அனைத்து மக்களும் இன்று அவருக்கு பின்னாடி திரளணும், அவருக்கு பின்னாடி அனைவருக்கு வரணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் பொதுமக்களுடைய பார்வையில் சொல்கிறேன். முதல்ல பொதுமக்களோட பழகினதுக்கு சொல்கிறேன். இதுதான் எல்லாரோட பார்வையாக இருக்குது. நீங்கள் சொன்ன நபர்களை பற்றி அதோட அவங்களுடைய கருத்துக்கள் எனக்கு தெரியல. மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேக்காக இணையக்கூடிய சம்பவத்துக்கு தொடர்ந்து நடந்தது. அந்த மாதிரி கோவிலிருந்து மாற்றுக் கட்சியினர் தாவேக்காக இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சரி, எல்லா கட்சியிலேருந்து வர்றாங்க சார். மாற்றுக் கட்சி நீங்கள் சொன்னப்போ மாற்றுக் கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து நம்ம தாவேக்காக இணையதுக்கு உண்டான கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி பல பக்கம் நாங்கள் அதுவும் நினைச்சு பண்ணிட்டோம். உங்களுக்கு சமீபத்தில் கூட சிஎம் கல்யாண இணைப்புகளாக வச்சுருந்தோம். பல்வேறு பகுதியெல்லாம் கூட சிறிய அளவுக்கு பண்ணியிருந்தோம். மாசான கூட்டங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் கூடியவர்கள் கோவை மாவட்டத்தில் நடைபெறும். தந்தை பெரியார் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஓப்பன் செய்யறதா ஒரு தகவல் இருக்கு. அது எப்போ திட்டமிட்டிருக்கீங்க? அது எப்போ பணிகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? இல்லை, அதுக்குண்டான அதிகாரப்பூர்வமான தகவல் இப்போ வரைக்கும் வரல சார். வந்தவொன்னா அதுக்குண்டான இல்லை அதிகாரப்பூர்வமான தகவல் எனக்கு வந்தது பிறகு அதை சொல்கிறேன். நான் குத்து மதிப்பாக சொல்கிறது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதிகாரப்பூர்வமான தகவலை எடுத்துகிட்டு வந்தாலும் நம்மளுக்கு நடத்த போது அடுத்த இதில் இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை யூஸ் பண்ணி விளையாடுகள் வந்து 2000, 3000 மாதிரி நிறைய ரேட் வந்து எடுத்துருக்காங்க. டிமாண்ட் கிரியேட் பண்ணி ரொம்ப அதிக விலைக்கு எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி திரையரங்குகள் மீது அவங்களுக்கான அறிவுரைகள் சார். நீங்கள் சொல்கிற போகிற இப்போ கோவை மாவட்டத்தில் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த இது வரலைங்கிறது என்னுடைய பார்வையில் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்துருக்குங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எந்த ஒரு இல்லை இன்னைக்கு வரைக்கும். இப்போ வந்து நான் இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் வர கிடையாது. வரும் பட்சத்தில் நான் எங்கே தவறு நடக்குதுன்னு பார்த்தா அதை சார்பார் கோவில் போல எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாமல் மக்கள் பயன்பாட்டு உடனே திறந்து விட்டாங்கன்னு ஒரு எல்லாரும் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. எப்படி இந்த விழா இல்லாமல் நடத்துறது மக்களுக்கு உடனே சார்? மக்கள் வந்து சீக்கிரமாக திறக்கணும்னு எல்லாருடைய கேள்விகளாக இருந்தது. சீக்கிரம் பண்ணி கொடுங்கிறது கொஞ்சம் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே தான் பண்ணி முடிச்சிருக்காங்கிறத சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடியே செஞ்சு கொடுங்கிறது அவங்களோட கேள்வி வந்து அதுக்கு உண்டான ஆலோசனைகளை செயல்படுத்தி செஞ்சு கொடுத்தாச்சு. செஞ்சுட்டோம், அவ்வளோதான். அது நல்ல விஷயம்.